संवत्सरो विषोवर्णैः नित्यास्तेन जनास्तवान् शुभ्रह्मण्योगं त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुट्टिवर्धनं उर्वारुकं मृगवन्दनां मृत्योमुक्षीयमामृतादे सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु एवं गुण सकलगुणविशेषेण विचिट्टाजामस्य अद्यपूर्वोक्ते एवं गुणविशेषेण विचिट्टाजामस्य सर्वे जनानां शककुटुम्बानां क्षमस्थैर्य वीर्यविजय आदरारोग्य ऐश्वर्याणाभिवृद्ध्यर्थं महावल्ली देवसेनाम्बिका समेत सुब्रह्मण्याद्रमाः ॐ सां सं सुब्रह्मण्याद्रमाः भूगीफलसमायुक्तं नागवल्लीदलीरथं कर्पूरचूर्णकं युक्तं ताम्बूलं प्रतिगृह्यतं कार्तिकेयाय विद्महे शक्तिकस्ताय धीमहि तन्न स्कन्दप्रचोदयात् मगधैश्वर्याभिवृद्धिरस्तु அடிக்கடி வரணும். உங்களை மாதிரி பெரியவா இந்த சன்னதிக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் சன்னதிக்கு முன்னால பெரியவங்களாவது சின்னவங்களாவது கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சின்ன துரும்புகள் தான் இல்லையா? 100ல ஒரு வார்த்தை சொன்னேன். உங்க டாக்டர் கூட இப்படித்தான் பாயிண்டா பேசுவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? வாங்க வாங்க. கொஞ்சம் இருங்கோ, இதோ வந்துடுறேன். ओम कार्तिकेयाय विद्महे शक्तिकस्ताय धीमहि तन्नः स्कन्दप्रचोदयात् महावल्ली देवसेनाम्बिका समेत सुब्रह्मण्याद्रमाः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुट्टिवर्धनं सर्वाभीष्टप्रसादफलसिद्धिरस्तु. அர்ச்சனை ஆயிடுத்து, பிரசாதம் வாங்கிக்கோங்க. சுவாமி, இந்த கூட என்னது இல்லையே, மாறி போயிட்டு. இப்போ போனாலே அவளோட தான் இருக்குமோ? இப்போ என்ன பண்ணலாம்? இருக்கா பாருங்க, அவகிட்ட கொடுத்துட்டு மாத்திங்க. நான் மாத்திக்கிறேன். வரேங்க. அம்மா, ஒரு நிமிஷம். என்னம்மா? இது உங்களுடைய அர்ச்சனை கூட. உங்க கையில இருக்கிறது என்னுடையது. குருக்கள் மாத்தி கொடுத்துட்டாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு எதுக்குமா நன்றி? இல்ல போனா போட்டு நமக்கு என்னன்னு இல்லாம என்ன தேடி அர்ச்சனை கூடிய கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, அதுக்கு தான். என் கூட நான் வாங்கணும் இல்ல? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. ஆமாமா, நான் சென்னைக்கு புதுசு. நீங்க? நான் சென்னை தாங்க. ஓ, ஆமா. உங்களுக்கு எத்தனை பசங்க? 4 பேரு. 3 பொண்ணு 1 பையன். ஓ, என் பொண்ணுக்கு அப்படிதான். 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன். அப்படியா? நீங்க அடிக்கடி கோயிலுக்கு வரது உண்டா? ஆமாம்மா, வேற எங்க போறது? நான் எப்போ வெளியில வந்தாலும் கோயிலுக்கு தான் வருவேன். அப்படியா? நானும் அப்படித்தான். கோயிலுக்கு வரத ஒரு கடமையா நினைப்பேன். தவறாம வருவேன். மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படையா எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா? அதான். வாங்க அந்த சன்னதிக்கு போவோம். கோவிலுக்கு வந்தா அதுல கிடைக்கிற நிம்மதியே தனிதாங்க. அம்மா, 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 என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு பிபி அதிகமா இருக்கு. காலையில வரும்போது மாத்திரை போட்டுக்க மறந்துட்டேன், அதான். அப்படியா? என்ன மாத்திரை சாப்பிடுவீங்க? இதான். மருந்து கடை பக்கத்துல தான் இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்லம்மா, நீங்க ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க. வரேன். அம்மா, இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க.
தேங்க்ஸ்மா. இப்ப எப்படிம்மா இருக்கு? பரவாயில்ல. உங்க வீடு எங்கம்மா? அண்ணா நகர்ல தான். அப்படியா? வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ஐயா வாண்டாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் தனியாவே போயிடுவேன். பரவாயில்லம்மா, இந்த நிலைமையில நீங்க தனியா போக கூடாது. நானும் வர்றேன். சரி வாங்க. அண்ணா நகர் வரியாப்பா? வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா. உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? என்னை ஏத்தி விட்டு இருந்தீங்கன்னா நான் போய் இறங்கிருப்பேன்ல. பரவாயில்லம்மா, நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன். அம்மா, இந்த ஏரியாவில் இது மாதிரி நிறைய கோவில் இருக்கா? நிறையவே இருக்கு. இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிடும்ல? பேங்க் மேனேஜரை பார்த்து கேட்டாச்சு. அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு. ஜோனல் ஆபீஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணுமா, அது கூட வேற வேற பேங்குங்கிறதுனால தான். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்லாம் ஈஸியா இருக்கும். ஆதிக்கிட்ட சொன்னா ஜஸ்ட் 1 ஹவர்ல முடிச்சிடுவான். எதுக்கு அனாவசியமா அவனை டிஸ்டர்ப் பண்ணோன்னு பார்த்தேன். வேண்டாம் காஞ்சனா, அவனுக்கு இருக்கிற வேலை பத்தாது, நானே பாத்துக்கிறேன். சரி வாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? சைதாப்பேட்டில் இருக்கு. சைதாப்பேட்டிலையா? என்ன அது, டிரைவர் யாரையும் காணோம்? எங்க போனானுங்க? ஒருத்தன் அஞ்சலியை பிக்கப் பண்ண போயிருக்கான், இன்னொருத்தன் லீவு. இங்க லெஃப்ட்ல திரும்பி லெஃப்ட்ல போயிடுப்பா. சரிம்மா. என்னதான் வெட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. வந்து சேர்ந்த 3ஆம் நாளே. ச்சே, இந்த டிரைவருங்களை கட்டி மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் முந்தா நாளே லீவு கேட்டாமா, எங்கிட்டே சொன்னா ஆதிட்டே சொல்லிட்டான். சரி சரி, நீங்களே டிரைவ் பண்ணுங்க. எங்க போறீங்க? கார் சாவி எடுத்துட்டு வரேம்மா மேலேந்து. இந்த வீடு தானேம்மா? ஆமா, இதுதான். பத்திரமா முள்ளமா இருங்குங்க. என்னமாச்சு? ஒன்னும் இல்லைங்க, கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம்? பயப்படாத காஞ்சனா. கோவிலுக்கு போன இடத்துல திடீர்னு பிபி அதிகமாகி தலை சுற்றி மயக்கமாயிட்டேன். இவங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து மெடிசன்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ. நாம இதுக்கு முன்னாடி எங்கேயோ மீட் பண்ணியிருக்கோமே. ஆமாங்க, அன்னைக்கு கோயில்ல பாத்தீங்களே, உங்களுக்கு மஞ்சள் கொடுத்தேனே, 100 ரூபாய். ஓ, ஞாபகம் வந்துருச்சு. பர்ஸ மறந்துட்டேன். எனிவே, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நான் வர்றேங்க. இருங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உள்ள வந்து ஒரு ரூபா காஃபி கூட குடிக்காம போனா எப்படி? வாங்க. மன்னிச்சுக்குங்க, இன்னொரு நாளைக்கு வரேன். ரொம்ப லேட் ஆச்சு, வீட்டில் பசங்க தேடுவாங்க, அதனால தான். அட்லீஸ்ட் ஒரு சிப் ஆஃப் ஜூஸாவது சாப்பிட்டு போங்களேன். தப்பா நினச்சிக்காதீங்க, நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இருக்கட்டுமே, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரேன். கண்டிப்பா இன்னொரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். வரேங்க. வரேங்க. வாங்க. என்னத்தே ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கோயிலுக்கு போயிருந்தேன், பிபி அதிகமாகி தலை சுற்றி மயக்கமாயிட்டேன். ஐயோ, அப்புறம்? நல்ல வேளை அங்கே ஒரு லேடி இருந்தாங்க, எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்து மெடிசன் வாங்கி கொடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அது யாரு? வீடு வரைக்கும் வந்து உதவி செஞ்சு போனவங்கள உள்ள அழைச்சு ஒரு காஃபியாவது கொடுத்துருக்கலாம்ல. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க.
சரி சரி, கவனமா உள்ள அழைச்சிட்டு போ. ம். வா. வாமா பார்த்து. என்னம்மா அர்ச்சனையா? ஆமா யார் சாமி. பேருக்கு? தொல்காப்பியன், மீனராசி, ரேவதி நட்சத்திரம். தொல்காப்பியங்கிற பேருக்கு மட்டும் பண்ணா போதுமா, இல்லை உங்க பேருக்கும் சேர்த்து பண்ணவா? தொல்காப்பியங்கிறது உங்க புருஷன் தானே? ஆமா சாமி. உன் பேரு, நட்சத்திரம், ராசி எல்லாம் சொல்லம்மா. சாந்தி, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. குழந்தை பேரு செல்வி, தனுஷ ராசி, மூல நட்சத்திரம். ஓம் வஜாய நமः, ஓம் வரப்பிரதாய நமः, ஓம் ராம் பிரத்யாய நமः, ஓம் பிரத்யாய நமः, ஓம் ஏகதாய நமः, ஓம் வீரபத்ராய நமः, ஓம் சந்திரா, நீ நீ எப்ப வந்த? இப்பதான்க்கா. இந்தாங்க, உங்க புருஷன் பேருக்கும் உங்க குழந்தை பேருக்கும் உங்க பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிட்டேன். சரி சாமி. சந்திரா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. என்ன விஷயம்க்கா? சொல்றேன். ஒன்றும் இல்லை, செக்கப்கெல்லாம் போறியா? நல்லா இருக்கியா? அவர் நல்லா பார்த்துக்கிறாரா? இங்கே உட்காரலாமா? பார்த்து மெதுவா. ஏங்கா, உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டு போய் இவ்வளவு நாள் ஆகியும் அவர் பேருக்கு இன்னும் சாமிக்கு அர்ச்சனை பண்றீங்களே? கடவுள் உங்களை ரொம்பவே சோதிச்சுட்டாருக்கா. அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு வருஷம் இருக்கும்? ஒரு 5 வருஷத்துக்கும் மேலே இருக்கும். ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. அவர் எப்படியும் திரும்பி வந்துருவாருங்கிற நம்பிக்கையில தானே இருக்கீங்க. எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருப்பாருங்கிற நம்பிக்கையில தானே அவர் பேருக்கு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சந்திரா. உங்க நம்பிக்கை வீண் போகாதுக்கா. அவர் நிச்சயமா திரும்பி வருவாரு. அப்படியா? என்னக்கா சொரத்தை இல்லாம சொல்றீங்க? சந்திரா, நீ என் தங்கச்சி மாதிரி. உன்கிட்ட நான் மனசை விட்டு சொல்றேன். அப்பப்ப நான் அவரை நினைச்சுக்கிறேன், சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், அர்ச்சனை பண்றேன், எல்லாம் சரிதான். ஆனா என் அடி மனசுல அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டே வருது. இத்தனை நாளா ஒரு சின்ன லெட்டர் கூட இல்லாம ஒவ்வொரு நாளும் என் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது சந்திரா. அக்கா, என் கூட கொஞ்சம் வாங்கினே. எங்க வாங்க. எங்க கூப்பிடுற? அக்கா, இந்த கோயில்ல பூ போட்டு பார்க்குற வழக்கம் இருக்கு. நம்ம நினைச்சதை பூ போட்டு பார்த்தா கண்டிப்பா கரெக்டா தானே இருக்கும். உங்க புருஷன் திரும்பி வருவாரா மாட்டாரான்னு பூ போட்டு பார்த்துடலாம். இல்ல சந்திரா, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா. பூ போட்டு பார்த்துடலாம். என்ன சொல்றீங்க? சரி. அக்கா, சாமியை கும்பிட்டுட்டு நீங்களே ஒன்று எடுங்க. கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். எடுங்க.
தயங்காதீங்கக்கா, எடுங்க. கடவுளே, வெள்ளை பூ தான் வரணும். அக்காவோட புருஷன் கண்டிப்பா திரும்பி வரணும். கடவுளே, கண்டிப்பா சிகப்பு பூ தான் வரணும். அக்கா பிரிச்சு பாருங்க, கண்டிப்பா வெள்ளை பூ தான் வந்திருக்கும். வெள்ளைப்பூ பாத்தீங்களா? கண்டிப்பா உங்க புருஷன் திரும்பி வந்துருவாரு. என்னக்கா முகத்துல மலர்ச்சியே இல்ல? இத நீங்க நம்பலையா? புரியுதுக்கா, நீங்க இன்னும் இதை முழுசா நம்பல. அக்கா, இந்த கோயிலோட மகிமையை பத்தி உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா உங்க புருஷன் திரும்பி வருவாரு. எப்போ? உடனே. அக்கா, நீங்க வேணா பாருங்க, இதுக்கான பலன் உங்களுக்கு உடனே தெரிய போகுது. இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்கல்ல, வீட்டுல அநேகமா உங்க புருஷன் இருந்தாலும் இருப்பாரு பாருங்க.